கடலூர் மற்றும் திருவள்ளூர் மாவட்டங்களில் 24 கோடியே 60 லட்சம் ரூபாய் செலவில் 2 தொழில்நுட்ப கல்லூரிகள் தொடங்கப்படும் என முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா சட்டப்பேரவையில் அறிவித்துள்ளார். ஆதிதிராவிட மற்றும் பழங்குடியினர் நலப்பள்ளி விடுதிகளில் தங்கி பயிலும் மாணவ மாணவிகளுக்கு தரமான உணவு வழங்க 200 விடுதிகளுக்கு 8 கோடியே 82 லட்சம் ரூபாய் செலவில் நீராவி கொதிகலன்கள் வாங்கி வழங்கப்படும் என்றும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தெரிவித்தார். தமிழக சட்டப்பேரவையில் இன்று பேரவை விதி 110 கீழ் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அறிக்கை ஒன்றை தாக்கல் செய்தார். அப்போது தமிழ்நாட்டில் உள்ள கல்லூரிகளில் கல்வி பயிலும் ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியின மாணவர்களின் எண்ணிக்கை ஆண்டுதோறும் அதிகரித்து வருவதால் நடப்பு கல்வியாண்டில் பெரம்பலூர் மாவட்டத்தில் 2 விடுதிகளும், புதுக்கோட்டை, தஞ்சாவூர், மதுரை, வேலூர், கோவை, திருச்சி, திருநெல்வேலி மற்றும் சென்னை ஆகிய 8 மாவட்டங்களில் தலா 1 வீதம் 8 விடுதிகளும் 2 கோடியே 60 லட்சம் ரூபாய் செலவில் தொடங்கப்படும் என்று முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அறிவித்துள்ளார். ஆதிதிராவிட மற்றும் பழங்குடியின மாணவ மாணவியர் கல்வியில் தேர்ச்சி பெற்று அதன் மூலம் சமூக பொருளாதார ரீதியாக வளர்ச்சி பெற வழிவகுக்கும் வகையில் பல்வேறு திட்டங்களையும் முதலமைச்சர் அறிவித்தார். சமூக ரீதியாக பின்தங்கியுள்ள ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் சமூக பொருளாதார முன்னேற்றம் பெறுவதற்கு அடிப்படையாக விளங்குவது கல்வி என்பதால் அவர்கள் கல்வியில் வளர்ச்சி பெறுவதற்கு தேவையான அனைத்து சலுகைகளையும் உகந்த சூழலையும் உருவாக்கும் வண்ணம் பல்வேறு திட்டங்களை எனது தலைமையிலான அரசு தீட்டி செயல்படுத்தி வருகிறது. இதன் தொடர்ச்சியாக ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின மக்களின் வாழ்க்கை தரத்தை மேலும் மேம்படுத்தும் வகையில் கீழ்காணும் அறிவிப்புகளை இந்த மாமன்றத்தில் அறிவிப்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். 1. 10 மற்றும் 12ஆம் வகுப்பு முடித்த மாணவ மாணவியர்கள் தொழில்நுட்ப கல்வி பயில ஏதுவாக கடலூர் மாவட்டம் நந்தனார் ஆதி திராவிடர் நல மேல்நிலைப்பள்ளி வளாகத்திலும், திருவள்ளூர் மாவட்டம் செவ்வாப்பேட்டை ஆதி திராவிடர் நல மேல்நிலைப்பள்ளி வளாகத்திலும் 2 தொழில்நுட்ப கல்லூரிகள் 24 கோடியே 60 லட்சம் ரூபாய் செலவில் தொடங்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இரண்டு, 10ஆம் வகுப்பு முடித்த மாணவ மாணவியர்கள் தொழிற்பயிற்சி பெற ஏதுவாக திருவள்ளூர் மாவட்டம் செவ்வாப்பேட்டை ஆதி திராவிடர் நல மேல்நிலைப்பள்ளி வளாகத்தில் ஒரு தொழிற்பயிற்சி நிலையம் 10 கோடி ரூபாய் செலவில் துவங்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். 3. ஆதி திராவிடர் பழங்குடியினர் நல பள்ளிகள் மற்றும் அரசு பழங்குடியினர் உண்டி உறைவிட பள்ளிகளில் பயிலும் மாணவ மாணவியர்களுக்கு சரிவிகித உணவு பட்டியலில் உள்ளபடி உணவு வழங்கப்பட்டு வருகிறது. விடுதிகளில் தங்கி பயிலும் மாணவ மாணவிகள் உரிய நேரத்தில் பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு செல்லும் வகையிலும் ஒரே நேரத்தில் சூடான உணவு தயாரித்து பரிமாற வழிவகை செய்யும் வகையிலும் 150 மாணாக்கர்களுக்கு மேல் தங்கியுள்ள 200 விடுதிகளுக்கு 8 கோடியே 82 லட்சம் ரூபாய் செலவில் நீராவி கொதிகலன்கள், அதாவது எலக்ட்ரிக் ஸ்டீம் பாய்லர்ஸ் வாங்கி வழங்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். 4. ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நல விடுதிகள் மற்றும் உண்டி உறைவிட பள்ளிகளில் தங்கி பயிலும் மாணாக்கர்களுக்கு சூடாகவும் சுவையாகவும் இட்லி தயாரித்து வழங்கும் வகையில் 1 கோடியே 26 லட்சம் ரூபாய் செலவில் 1577 நீராவி இட்லி குக்கர்கள் வழங்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். 5. ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நல விடுதிகள் மற்றும் உண்டி உறைவிட பள்ளிகளில் பயிலும் அனைத்து மாணவ மாணவியர்களுக்கு பாய் மற்றும் போர்வை வழங்கப்பட்டு வருகிறது. நடப்பாண்டில் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நல விடுதிகள் மற்றும் உண்டி உறைவிட பள்ளிகளில் பயிலும் அனைத்து மாணாக்கர்களுக்கும் 4 கோடியே 93 லட்சம் ரூபாய் செலவில் உறையுடன் கூடிய தலையணை வழங்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். 6. மலைப்பகுதிகளில் உள்ள பழங்குடியினர் நல விடுதிகள் மற்றும் அரசு பழங்குடியினர் உண்டி உறைவிட பள்ளிகளில் பயிலும் மாணவ மாணவியர்
மழைக்காலங்களில் பள்ளிகளுக்கு நனையாமல் செல்ல ஏதுவாக அனைவருக்கும் 2 கோடி ரூபாய் செலவில் தலா ஒரு ரெயின்கோட்டும், குளிர்காலங்களில் மாணவ மாணவியரின் உடல் நலத்தை பாதுகாக்கும் வகையில் அனைவருக்கும் 1,08,00,000 ரூபாய் செலவில் தலா ஒரு கம்பளி சட்டையும் வழங்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏழு, தமிழ்நாட்டில் உள்ள கல்லூரிகளில் கல்வி பயிலும் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின மாணாக்கர்களின் எண்ணிக்கை ஆண்டுதோறும் அதிகரித்து வருவதால் 2014-15 கல்வியாண்டில் பெரம்பலூர் மாவட்டத்தில் 2 விடுதிகள், புதுக்கோட்டை, தஞ்சாவூர், மதுரை, வேலூர், கோயம்புத்தூர், திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி மற்றும் சென்னை ஆகிய 8 மாவட்டங்களில் தலா 1 வீதம் 8 விடுதிகள் என மொத்தம் 10 கல்லூரி விடுதிகள் 2,60,00,000 ரூபாய் செலவில் துவங்கப்படும் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். 8, ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நல விடுதிகள் மற்றும் அரசு பழங்குடியின உண்டி உறைவிட பள்ளிகளில் பயன்பாட்டில் உள்ள குழல் விளக்கு, மின்விசிறி மற்றும் தண்ணீர் குழாய் ஆகியவற்றினை பராமரிக்க ஒரு விடுதிக்கு ஆண்டொன்றுக்கு 15,000 ரூபாய் வீதம் 1,647 விடுதிகளுக்கு 2,47,00,000 ரூபாய் வழங்கப்படும் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். 9, B.Ed படித்து வேலை வாய்ப்பு அலுவலகத்தில் பதிவு செய்துள்ள 906 பழங்குடியின பட்டதாரிகளுக்கு அவர்கள் ஆசிரியர் தகுதி தேர்வில் தகுதி பெற ஏதுவாக 66 லட்சம் ரூபாய் செலவில் மாநில கல்வியியல் ஆராய்ச்சி பயிற்சி நிறுவனம் வாயிலாகவும் ஆசிரியர் பட்டய பயிற்சியில் தேர்ச்சி பெற்ற 500 ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் மற்றும் B.Ed பட்டப்படிப்பில் தேர்ச்சி பெற்ற 500 ஆதி திராவிடர்களுக்கு ஆசிரியர் தகுதி தேர்வில் தகுதி பெற வழிவகை செய்யும் வகையில் 55 லட்சம் ரூபாய் செலவில் தனியார் பயிற்சி நிறுவனங்கள் வாயிலாகவும் பயிற்சி அளிக்கப்படும். மேற்காணும் எனது தலைமையிலான அரசின் நடவடிக்கைகள் ஆதி திராவிட மற்றும் பழங்குடியின மாணவ மாணவியர் கல்வியில் தேர்ச்சி பெற்று அதன் மூலம் சமூக பொருளாதார ரீதியாக வளர்ச்சி பெற வழிவகுக்கும் என்பதை தெரிவித்துக் கொண்டு அமைகிறேன்.